1986ஆம் ஆண்டு நாசாவின் வாய்ஜர் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் யுரேனஸ் பிளானட்டின் மிக சிறிய நிலவான மிராண்டா 3 கடந்து செல்லும் போது படம் பிடிக்குது. அந்த டேட்டாவில் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த யுரேனஸ் பிளானட் நமது சூரியனிலிருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு, இந்த மிராண்டா 3 யுரேனஸ் பிளானட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். யுரேனஸ் பிளானட் நமது சூரியனிலிருந்து 2.9 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நமது சூரியனிலிருந்து அமைஞ்சிருக்கு. யுரேனஸ் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 30,688 நாட்கள் எடுத்துக்குது. யுரேனஸ் பிளானட்டை மொத்தமா 28 நிலாக்கள் சுற்றி வந்துட்டு இருக்கு. அதுல மிக சிறிய நிலவான மிராண்டா 3 யுரேனஸ் பிளானட்ல இருந்து 1,29,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல யுரேனஸ் பிளானட்டை சுற்றி வந்துட்டு இருக்கு. இந்த மிராண்டா 3 யுரேனஸ் பிளானட்டோட டைடலி லாக் ஆயிருக்கு. டைடலி லாக்னா என்ன பண்ணி கேட்டீங்கன்னா, இந்த மிராண்டா 3 தன்னை சுற்றி கொள்ளாம கான்ஸ்டன்டா இருந்துகிட்டு யுரேனஸ் பிளானட்டை சுற்றி வரும். இதனால இந்த மிராண்டா 3 இதோட ஒரு பக்கம் ஃபுல்லாவே பகலாகவும் மறுபக்கம் ஃபுல்லாகவே இரவாகவே இருக்கும். இந்த டைடலி லாக். இந்த மிராண்டா 3 யுரேனஸ் பிளானட் ஒரு முறை சுற்றி வருவதற்கு 1.4 days எடுத்து வாய்ஜர் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் கலெக்ட் பண்ண டேட்டா நாசா மாடல் கம்ப்யூட்டர் மாடலை பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் யுரேனஸ் பிளானட்டை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற மிக சிறிய நிலவான மிராண்டா 3 அதோட பனிப்பாறைகளுக்கு அடியில 100 கிலோமீட்டர் ஆழம் உள்ள பிரம்மாண்டமான கடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கடல் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. சூரியன்ல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த 3 இருந்தும் கடல் நீர் எப்படி ஃப்ரீஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா என்ன சொல்றாங்கன்னா, டைடல் ஹீட் மூலம் கடல் நீர் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கு.